அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. கணவனின் அனுமதியை பெற்றுத்தான் பெண்கள் தங்களுடைய தாய் வீட்டிற்கு செல்ல வேண்டுமா? இது ஒரு கேள்வி. அன்பிற்குரியவர்களே, ஏன் இப்படிப்பட்ட கேள்விகள் வருகின்றன என்று சொன்னால், ஆண்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறோம் என்ற பெயரால் தாய் வீட்டிற்கு பெண்கள் செல்வதற்கு கூட பல வகையான கெடுபிடிகளை ஏற்படுத்துகிறார்கள். இதனால் பல குடும்பங்களில் நிம்மதி இழக்கக்கூடிய சூழல் உருவாகிறது. எனவேதான் இது போன்ற கேள்விகளை மக்கள் முன்வைக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பெண்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் பெண்களை கணவன்மார்கள் அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. கட்டுப்படுதல் வேறு, அடிமைப்படுத்துதல் வேறு. இதற்கு மத்தியில் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தால் தான் பலர் மனைவிமார்களை அடிமைகளாக நடத்தக்கூடிய அவலம் ஏற்படுகிறது. அன்பானவர்களே, இவர்களாகவே சொல்ல வேண்டும், குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளிக்கு ஒரு முறை உங்கள் பெற்றோர்களை சென்று நீ பார்த்து விட்டு வா என்று. அப்படி இல்லை என்றால், அவர்கள் தாங்களாகவே செல்கிறார்கள் என்றால் அதற்கு தடையாகவாவது இல்லாமல் இருக்க வேண்டும், தடை போடாமல் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பெற்றோர்களுக்குரிய கடமைகளை பற்றி திருக்குரானிலும் ஹதீஸிலும் பேசக்கூடிய எந்த ஒரு வசனத்திலும் இது ஆண்களுக்கு மட்டும் உரியது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஆண் பிள்ளைகள் பெற்றோர்களை பராமரிப்பது எப்படி மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ அதே போன்று பெண் பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கும் தங்கள் பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. பெண் பிள்ளைகளும் பெற்றோர்களுடன் நேரத்தை செலவழிப்பதற்கான உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது. எந்த ஒரு குடும்பத்திலும் மாப்பிள்ளை திருமணமாகி பெண் வீட்டிற்கு செல்வதில்லை. ஒரு சில ஊர்களில் விதிவிலக்காக இருக்கலாம். பொதுவான நடைமுறை என்று சொன்னால், பெண் தன் பெற்றோர்களை விட்டுவிட்டு திருமணத்திற்கு பிறகு கணவன் வீட்டிற்கு வந்து விடுகிறாள். கணவன் அதிகமான நேரங்களில் பெற்றோர்களோடு இருக்க வாய்ப்பு, ஆனால் அந்த வாய்ப்பு பெண்ணுக்கு கிடைப்பதில்லை. எனவே அவள் தன் பெற்றோர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் மார்க்கம் தன் மீது சுமத்தியுள்ள கடமைகளை அவர்களுக்கு செய்வதற்கும் இவள் தன் பெற்றோர்களுடைய வீட்டிற்கு சென்று வருவதை கணவன் அனுமதிக்க வேண்டும். அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய அனுமதி இல்லாமல் சென்று வருவது குற்றம் இல்லை என்பதைத்தான் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக கண்ணியமான முறையில் அனுமதி பெறவில்லை என்றாலும் தகவல் சொல்லிவிட்டு செல்வது நல்லதாக இருக்குமே தவிர, மார்க்க ரீதியாக கணவன் மனைவி இருவருமே தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொண்டால் இது போன்ற சர்ச்சைகள் தவிர்க்கப்படும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.